2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில நவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா. கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இன்றைய செய்தியின் தலைப்பு எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம். யாருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம்? எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம். இந்த இடத்துல தேவன், பிதாவாகிய தேவனை எஜமான் என்று பவுல் காண்பிக்கிறார். எஜமானனுக்கு கீழ் யார் இருப்பார்கள் என்றால் வேலைக்காரர்கள் இருப்பார்கள். எஜமானன் சொல்லுகிற வேலைகளை செய்வதுதான் வேலைக்காரர்களுடைய வேலையே. தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எந்த ஒரு வேலைக்காரனும் செய்யவே முடியாது. அப்போது எஜமானனுடைய சிந்தையோடு அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோடு ஒவ்வொரு வேலைக்காரனும் இணைக்கப்பட்டிருப்பான். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான். இந்த நாட்களிலே பவுல் இந்த அதிகாரத்தில் இந்த தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற ஆலோசனையில் அவர் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வேலை என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர் ஒட்டுமொத்தமாக கணித்து ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இங்கு காண்பிக்கிறார். எஜமானுக்கு பிரயோஜனமான எல்லா நற்கிரியைகளையும் செய்யக்கூடிய பாத்திரமாக இருக்கும்படிக்கு நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாரம்பரியமான வாழ்க்கை அல்ல. மனிதர்கள் பாரம்பரியமாக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் சபையில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபையில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்பது 100% இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, நிறைய ஆவிகள் இருக்கிறது. ஆவியின் மண்டலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட அப்படி என்று வாசிக்கிறோம். பூமியில் அநேக கிரியைகள் இருக்கிறது. எல்லாமே பரிசுத்தவான்களையும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களையும் பாதிக்கும்படிக்கு எழும்பி வருகிற விழுந்து போன கீழ்ப்படியாமையின் லூசிஃபரின் ஆவிகள், அதை சார்ந்ததான தூதர்கள், விழுந்து போன ஆவிகள், இவைகளெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பூமியில் அநேக மனுக்குலங்களை பாதிக்க செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள், சபையில் தேவனுடைய அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை குறித்து வேதத்திலே நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய நிகழ்காலம், உங்களுடைய கடந்த காலத்தினுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிறப்புக்கு முன்பாக நீங்கள் இருந்த இடம், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், என்ன இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கு போகப் போகிறீர்கள், எல்லாவற்றையும் வேதத்தில் தேவன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வேதாகம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை திறந்து அதில் இருக்கிற எல்லாவற்றையும் தோண்டி எடுத்து ஆராய்ந்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த வேத வசனத்தின்படியே வாழ்வார்கள். வேதாகமத்தில் தேவன் பேசின வார்த்தையில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையில் இருக்கிறது, மனிதர்கள் பேசின வார்த்தையில் இருக்கிறது, மிருகங்கள், பறவைகள் பேசின வார்த்தையில் இருக்கிறது, பிசாசு பேசின வார்த்தையிலும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பேசின வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் தேவன் நமக்கு தாராளமாக, சுதந்திரமாக, இலவசமாக கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்த ஒரு அடையாளம் எப்பொழுதும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களை குறித்த எண்ணம், இந்த பூமியில் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன், இதையெல்லாம் நான் சம்பாதிக்கப் போகிறேன், என் வாழ்க்கை இப்படியெல்லாம் நான் அமைத்து கொள்ளப் போகிறேன், என் வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய எதிர்காலத்தை நான் பிளான் பண்ணி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிலே யோசித்து அதற்குள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். ஆனால் தேவன் உங்களுடைய சிந்தைக்கு மேல்
உங்களுடைய எண்ணங்களுக்கு மேல் அவர் ஏற்கனவே உங்களை குறித்து அவர் எழுதி வைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆக தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருப்பதற்காக தான் இந்த பூமியில் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் நாம் அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம் என்று சொல்லும் பொழுது பிரயோஜனமற்ற பாத்திரமாகவும் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் 20வது வசனத்திலும் 21ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசித்து அதற்குள் உங்களுடைய கவனத்தை கொண்டு போக நான் விரும்புகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இந்த 20வது வசனம் ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறதை பவுல் காண்பிக்கிறார். தேவனுடைய பெரிய வீடு, பெரிய வாசஸ்தலம். இந்த பூமியின் கூடாரம் என்பது நமக்கு அது ஒரு டெம்பரவரி ஒரு கூடாரம் தான். இந்த கூடாரம் என்று சொல்லும் பொழுது நாம் குடியிருக்கிற கட்டணத்தினுடைய அந்த அமைப்பை சொல்லலாம். அதே போல உங்களுடைய மாம்ச சரீரத்தையும் வேதம் சொல்லுகிறது. இந்த மாம்ச சரீரத்தில் குடியிருக்கிற நாளளவும் நாம் பாரம் சுமந்து தவித்து திரிகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இந்த மாம்ச சரீரத்தில் குடியிருக்கிற காலம் நாட்கள் வரையிலும். அப்படி என்றால் இந்த மாம்ச சரீரத்திற்குள் யார் குடியிருப்பது? தேவன் அனுப்பினதான உங்களுடைய ஆவி குடியிருக்கிறான், மனிதன் குடியிருக்கிறான். இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாட்கள் வரையிலும் பாரம் சுமந்து தவித்து திரிகிறான். எப்பொழுது இந்த கூடாரத்தை விட்டு நான் வாசஸ்தலம், பரம வாசஸ்தலத்திற்கு போவேன், தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு போவேன், தேவனுடைய வீட்டிற்கு நான் செல்லுவேன் என்று பாரம் சுமந்து திரிகிறான். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனத்திற்குரிய பாத்திரமா அல்லது கனவீனத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறோமா என்கிற சிந்தை நமக்கு தேவை. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே நிறைய பொருட்களை நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தலாம். எல்லா பொருளுமே ஒரே வேலை செய்வது இல்லை. ஒவ்வொரு வேலைக்கென்று ஒவ்வொரு பொருட்களை நீங்கள் வீட்டிலே வாங்கி வைத்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் எந்த ஒரு பொருளும் எல்லா வேலைக்கும் இது போதும் என்று ஒரு பொருளை நாம் வாங்கி வைப்பது இல்லை. ஆனால் இங்கு இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 வசனங்களிலும் கனத்திற்குரிய பாத்திரங்களும் இருக்கிறது, கனவீனத்திற்குரிய பாத்திரங்களும் இருக்கிறது. 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள கனமான பாத்திரமாய் நீ மாற்றப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஓகே, முதலாவது மறுபடியும் 20வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். கவனியுங்கள், தேவனுடைய பார்வையிலே இங்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் எப்படி பார்க்கிறார்? எல்லாம் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாகவே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுக்கு எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பிரயோஜனம் உள்ள கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கும்படி உங்களை அவர் தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம்? கனத்திற்குரிய பாத்திரம் என்றால் என்ன செய்வதற்கு? எல்லா வேலைகளையும் செய்வதற்கு, எல்லா நற்கிரியைகளையும் செய்வதற்கு. பிரைஸ் தி லார்ட். இதுதான் தீம். இதை மைண்டில் வச்சிங்க. பிறகு நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்க்க போகிறோம். தேவன் நம்மை எந்த நற்கிரியையும் எல்லா நேரத்திலும் செய்வதற்கு நம்மை அவர் சுத்திகரித்திருக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். அதற்கென்று நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதற்கென்று நம்மை இந்த பூமியில் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய விழுகைக்கு பிறகு நீங்கள் ஏதேன் தோட்டத்திற்கு உங்களுடைய சிந்தையை கொண்டு வருவீர்கள் என்றால், ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அதிகாரத்தை கொடுத்தார். எந்த வேலையும் எல்லா நேரங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் செய்து முடிப்பதற்கு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன். ஆனால் விழுகைக்கு பிறகு பார்ப்பீர்கள் என்றால் அவன் கனவீனத்திற்கு
உரிய பாத்திரமாக மாறிவிட்டான். கனவீனமான ஒரு பாத்திரமாக மாறிவிட்டான். ஆதாமுக்குள் பாவம் பிரவேசித்தபடியினால் தேவன் எதற்காக அவனை உண்டாக்கினாரோ அதை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தாமாக அமைத்துக் கொள்வதற்கு கனவீனமுள்ள ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். தேவனுடைய செயல்பாடு என்பது ஒரு பரிசுத்தவானுக்குள் இருக்கும் என்றால் அவன் கனம் பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக தேவ சமூகத்தை விட்டு விலகி நிற்கும் பொழுது அவன் கனவீனம் உள்ளவனாக மாறிவிடுவான். தேவனுடைய நற்கிரியைகளை அவனால் செய்ய முடியாது. அந்த சிந்தை அவனுக்குள் இருக்காது. தேவனை குறித்த எண்ணம் அவனுக்குள் இருக்காது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 2 புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மனிதனுடைய விழுகைக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் அழைக்கிறதை பார்க்கிறோம். நோவாவை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஈசாக்கை கர்த்தர் அழைத்தார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் பரிசுத்தவான்களையும் குறித்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், சீஷர்களிலே 12 பேரை அப்போஸ்தலர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இப்படி புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள், அநேக உடன் ஊழியர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், பந்தி விசாரணை செய்கிறவர்கள் என்று தனித்தனியாக கர்த்தர் வேறு பிரிக்கிறதை பார்க்கிறோம். ஆக 2 புத்தகங்களிலும் பார்க்கும் பொழுது விழுகைக்கு பிறகு, மனிதனுடைய விழுகைக்கு பிறகு தேவன் பரிசுத்தமாக்கி அவனை அழைத்து பரிசுத்தமாக்கி அவர் இந்த பூமியிலே ஜாதி ஜனங்கள் மத்தியில் தேவன் என்ன செய்ய விரும்பினாரோ, என்ன செய்தியை சொல்லும்படி விரும்பினாரோ அதை தாம் அழைத்த மனிதனை கொண்டே அவர் செய்கிறார், பேசுகிறார், செயல்படுகிறார், அற்புதங்களை செய்கிறார். அது இந்நாள் வரையிலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை எந்த ஒரு மனிதன் அதை விவரித்து சொல்ல முடியும்? தேவன் இப்படிதான் செயல்படுவார் என்று நாம் குறிப்பிட்டு 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்க முடியாது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றால், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் எதற்காக அழைத்திருக்கிறார்? ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் பல இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவரை குறித்ததான உங்களை குறித்த நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தையில் ஆவியானவர் ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு கட்டளையிட போகிறார். பிரைஸ் தி லார்ட். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழைத்தவர் கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டார்களோ, அவருடைய அழைப்பை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், மீன்ஸ் அதை தனக்கு தன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு தேவன் அழைத்த அழைப்பினுடைய அந்த நோக்கம் தனக்குள் தன் மூலமாக நிறைவேறுவதற்கு இடம் கொடுத்தார்களோ, அவர்கள் தேவனால் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம், பூமியில் மரித்த பிறகும் கூட இன்றைக்கும் அவர்கள் கனப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பை அவன் பெற்ற பிறகு இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் ஆபிரகாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுக்கு உகந்த ஒரு நல்ல நண்பனாக, தோழனாக இருந்தார். தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆபிரகாம் மரித்து பல 1000 நூற்றாண்டுகள் சென்ற பிறகும் கூட இன்றைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாசிக்கிற நாம், அந்த மனிதனை குறித்து நாம் நினைக்கும் பொழுது எவ்வளவாய் கனம் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷன் என்று நாம் நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசம் எனக்கு இல்லையே அப்படின்னு கூட நினைக்க தோணதான் செய்யுது. ஆனால் அவ்வளவு பெரிதான ஒரு கனத்தை இந்த தேவ மனுஷன் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தையில் வசனத்துக்கு மாறாக எதெல்லாம் வருகிறதோ அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சிந்தை அல்ல. உங்களை எதெல்லாம் சூழ்ந்திருக்கிறதோ, நீங்கள் எதற்குள் இருக்கிறீர்களோ, உங்களை எது பாதிக்கிறதோ, நீங்கள் எந்த பாதையில் போகிறீர்களோ, உங்களுக்கென்று எந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டீர்களோ, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, அந்த பாதிப்பினால் வருகிற சிந்தையின் தாக்கம், அந்த சிந்தையில் நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறபடினால்தான் தேவனுடைய மகத்துவங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார்.
தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது இதே அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இங்கே பவுல் சொல்கிறார், நான் சொல்ல போகிற வார்த்தை உண்மை உள்ளது. அது என்ன என்றால், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அடுத்து வாசிக்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அது என்னவென்றால், அவரோட கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். பவுல் யாரை காண்பிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறார். அவரோட கூட, இயேசு கிறிஸ்துவோட கூட வாழ்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன கவனிங்க, யாரோடு வாழ்கிற வாழ்க்கை? இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த பூமியிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற அந்த உறவு, அந்த குடும்ப அமைப்புக்குள் நாம் இருந்தாலும், நிறைய பேருடைய சிந்தையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேருடைய சிந்தையில் உங்கள் கணவன் உங்களோட எனி டைம் இருக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லது உங்களுடைய மனைவி உங்களோட எனி டைம் இருக்க, உங்கள் பிள்ளைகள் எனி டைம் உங்களை விட்டு பிரியாமையே இருக்க நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரியாமையே இருக்க நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது நமக்கு ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? மனசுக்குள்ள ஆமாவா இல்லைங்களா? ஹலோ, ஃப்ரீடம் கொஞ்சமாவது அப்படி போயிட்டு வரலாம். அப்போ ஒரே தலைவலியாக இருக்கு நினைக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் அமைதியாக சிரிக்கிறீங்கப்பா. நினப்பு வரதானே செய்யுது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளார நைன் பிள்ளைங்க அந்த குழந்தையாக இருக்கும் போது தான் மனுஷனுக்கு அந்த சுயரூபம் வெளியே வரும். அதுங்களாம் வளர்ந்த பிறகு இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையில் அந்த வளர்த்து அதுங்களை கொஞ்சம் பெருசாக்குற வரலையும் படுற பாடு இருக்கே, அப்போ தான் அந்த கணவன் மனைவியினுடைய அன்பு உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். அப்போ தான் வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் எப்போ பயங்கரமான வார்த்தைகளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் கணவனாக நேசிக்கிறேன் அல்லது மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் அந்த டெஸ்ட்டில் வந்து எல்லாம் சரியாயிடுவாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அவரோட கூட பாடுகளை என்னவா பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை தெரிந்து கொள்றதை விட இயேசு கிறிஸ்துவோட கூட வாழ்கிற வாழ்க்கையை தான் இங்கே பவுல் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்கள் யாரோட வாழ்கிறீங்க? உங்களுக்கு குடும்ப அமைப்புலாம் இருக்கையா, அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனைவி பிள்ளைங்க கணவன் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக ஓடிப்போங்க அப்படிலாம் இங்கே வேதம் சொல்லலை. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைக்கிறதுக்கு முன்னாடி தான் இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறது அது பாவம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரோட கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் இந்த பூமியிலே சுகமாக இருப்பீர்கள், ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் அவருடைய புது வாழ்வை அனுபவிப்பீர்கள், வெற்றி வாழ்க்கைக்குள் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் எல்லா காரியங்களிலும் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில் அவரை நீங்கள் மறுதலிக்கவே மாட்டீங்க. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள், கனத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள். இங்கே தான் பெரிய ஒரு ப்ராப்ளமே. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் ஆண்டு எல்லாவற்றையும் இலவசமாக வைத்து விட்டார். இலவசம் என்கிற பெயரில் நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம தப்பு பண்ணும் போது நமக்குள்ளார ஒரு குற்ற உணர்வு வந்துடுது இல்லையா? அந்த குற்ற உணர்வுக்குள்ளே இன்றைக்கு வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் தான் மறுதலிக்கிறவர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் அவரை மறுதலிப்பதற்காக அழைக்கவில்லை, நாம் அவரோடு கூட வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். பவுல் இங்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னவென்றால் 13ஆம் வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், அல்லேலூயா, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா நான் வந்து எல்லா விஷயங்களையும் தவறு செய்கிறவன், அதனால் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்காக இங்கே பவுல் எழுதலை. நாம் பலவீனமானவர்கள், நிறைய விஷயங்களை தவறுகள் செய்கிறோம், அது உண்மை. ஆனாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. பவுல் யாரை காண்பிக்கிறார்? இயேசுவை காண்பிக்கிறார். நீ ஒன்றை பார்க்காத, பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்காத, எதிரில் உள்ளவங்களை பார்க்காத, எல்லாருமே மனிதர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நான் ஆவியிலே வளர்ந்திருக்கிற விதமாய் நீங்கள் உங்களில் நானும் ஈக்குவலாக வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வித்தியாசங்கள் இருக்கும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதே விசுவாசம் உங்களுக்குள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை என்னை விட அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம். அழைப்பு, அபிஷேகம்,
தேவனுடைய ஊழியத்தை செய்கிற காரியங்கள் எல்லா வகையிலும் நமக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒருவேளை பலவீனமான காரியங்களை ஒரு மனிதன் செய்கிறார் என்றால், சில ஏரியாக்களை தவறான காரியங்களை செய்கிறார் என்றால், அந்த மனுஷன் அப்படி செய்கிறாருப்பா, இந்த மனுஷன் இப்படி செய்கிறாங்கப்பா, அதனால் இவங்கெல்லாம் என்ன கிறிஸ்தவங்க, அதனால் கிறிஸ்தவமே சரியில்லை, ஆண்டவரே சரி கிடையாது அப்படின்னு மறுதளிக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்? நோ 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 நோ. நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பார்வை யாரின் மேல் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் யாரின் மேல் இருக்க வேண்டும்? அவர் மேல் இருக்க வேண்டும். நாம் அவரை தான் நோக்கி பார்க்கணுமே ஒழிய மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம். அப்படின்னா என்ன பாஸ்டர், எப்படி வாழ்றது இந்த பூமியில்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பூமியின் வாழ்க்கை. ஆனால் நாம் வாசித்த வசனத்தினுடைய கருத்துக்களுக்குள் நீங்கள் வர வேண்டும். நாம் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் அவர் மறுதளிக்க மாட்டார். ஒருபோதும் அவர் தம்மை மறுதளித்ததே இல்லை. அடுத்து வாசிக்கிறோம், இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பவுல் 2 காரியங்களை இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். என்ன? இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி. எவைகளை? கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள், கிறிஸ்து இயேசுவோடு கூட வாழுங்கள், கிறிஸ்து இயேசுவோடு கூட ஐக்கியமாயிருங்கள். கிறிஸ்து இயேசு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டார். நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்க வேண்டாம். இதையெல்லாம் அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. ஹலோ, இது என்ன காரியத்தை இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த பூமியில் கிறிஸ்து இயேசுவை தவிர மற்ற எல்லா சூழ்நிலைகளும் என்றால் கிறிஸ்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் தான். கிறிஸ்து இயேசுவை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் தான். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த மனிதனிடத்தில் நீங்கள் பேசினாலும் சரி, எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல கிறிஸ்து இயேசு உங்கள் மூலமாய் வெளிப்படும்படி மகிமைப்படும்படியாக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் போகிற இடங்களிலே நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அங்கிருந்து இயேசுவை பற்றி அந்த மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? கற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். நீங்கள் வேத வசனத்துக்கு உங்களுடைய சிந்தையை கொண்டு வந்து வேத வசனத்திற்குள் உங்களுடைய சிந்தையை பாதுகாத்து கொண்டு வந்தாலும் அங்கு நடக்கிற சம்பவங்கள், கேட்கிற வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, இந்த வார்த்தையில நம்ம கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்குப்பா. ஒரு நாள் அருவருப்பான வார்த்தைகளை கேட்டனா இன்றைக்கு அதே வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களோட நம்ம உட்காரத்துக்கோ பேசுறதுக்கோ ரொம்ப கூச்சமாக இருக்குது. நம்ம உடனே காதை பொத்திட்டு நைசன் அழுவி வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த எண்ணம் நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிருது. ஆக இந்த பூமியிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நமக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நம்ம தலையிடவே கூடாதுங்க. பிரயோஜனம் அற்ற எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். உங்களை பாதிக்கும்படி எந்த மனிதன் உங்களிடத்தில் நயமாக பேசி கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முயற்சிக்கிறானோ அந்த மனிதனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கிக்கிற என்னுடைய வேலை என்னவென்றால், உங்களுக்கு அவ்வப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து விவரித்து காண்பித்து நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் கட்டப்படும்படிக்கு தேவையான காரியங்களை தெளிவாக எடுத்து சொல்லி புத்தி சொல்வது தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைக்கு விலகி போகிறவர்கள் தங்களைத்தானே அவர்கள் கெடுத்துக் கொள்வார்கள் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். அடுத்து நான் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம் 16, யாராவது ஒரு வாசிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். பவுல் சொல்கிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. சீர்கேடான வீண் பேச்சு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறது, தேவையில்லாத பேசுறது. எது தேவையானது, எது பிரயோஜனமானது? பிரைஸ்லோ, எது பிரயோஜனமான வார்த்தை? அல்லேலூயா. கிருபை பொருந்தின வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, நலமான வார்த்தை,
ஆசீர்வதிக்கிற வார்த்தை, மன்னிக்கிற வார்த்தை, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்புகிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு எப்படி நம்ம பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசலாம்? அவர் ஒருவேளை தவறான காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த தவறான காரியத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். இப்படி சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய சிந்தையிலே ஒரு மாற்றம், ஒரு தொடுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. சிலரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை பலவீனப்படுத்தக்கூடாத வார்த்தையில். நீ ஒன்றுத்துக்கு உருப்பட மாட்ட, நீ பிரயோஜனப்பட மாட்ட, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ தெருவில் சுத்த தான் லாய்க்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள் மற்றவர்களை பலவீனப்படுத்தும். இதுதான் இன்னைக்கு நிறைய வீடுகளில் நிறைய பரிசுத்தவான் என்று சொல்லுவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகவே இருக்கிறது. ஆனால் பவுல் இங்கு சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள, நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் இவைகளை விட்டு விலகி, அந்த 21ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், எவைகளை விட்டு சுத்திகரித்து கொள்ள வேண்டும்? சீர்கேடான வீண் பேச்சுக்கு, பிரைஸ் தி லார்ட், விலகி இரு. உங்களை சுற்றிலும் நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசலாம், ஆனால் நீங்கள் அங்கு இருக்க வேண்டிய ஆள் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மனிதனோடு நீங்கள் நண்பனாக இருக்கலாம், ஒருவேளை உறவினராக இருக்கலாம், ஆனால் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருங்கள். அல்லது நீங்கள் பேசுகிற வார்த்தை அந்த மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் நீங்கள் அந்த மனிதனுடைய நேரங்களை செலவு செய்யுங்கள். இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் அங்கு வரும் என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். சிலர் பார்த்தீங்கன்னாக்க ஆவியில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சுற்றி வருவாங்க. சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசி பெரிய வம்பு இழுத்துட்டு வந்துடுவாங்க, சண்டை இழுத்துட்டு வந்துடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி தான். சிலர் ஜோக்காக பேசுகிறேன், கிண்டலுக்கு பேசுகிறேன், சும்மா பேசுனேன் அப்படின்னு பேசி சில பெரிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. வீண் பேச்சு இதெல்லாம். உங்கள் ஆத்மாவை கெடுக்கக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வீண் பேச்சுக்கள். உங்கள் சிந்தையை பாதிக்க செய்யக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வீண் பேச்சுக்கள். சும்மா ஜாலி ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், சிரிப்பி மூட்டி காயப்படுத்துறது, அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமற்ற வார்த்தைகள், வீண் பேச்சுக்கள். இந்த வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. பிரைஸ் தி லார்ட். அப்போது நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா நான் என்ன செய்யணும்? வேத வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் உன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, செய்ய கவனமாயிருக்கும்படி. கர்த்தர் எதற்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? செய்யும்படிக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் செய்ய. நியாயப்பிரமாண புஸ்தகம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதாக. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் எல்லா ஞானத்தோடும் சகல பரிபூர்ணத்தினாலும் வாசமாய் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். அப்போ வசனம் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும். அப்போ வசனம் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஏன் வார்த்தையை வாசித்து நான் பேச வேண்டும் என்றால், இந்த வார்த்தை நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை தான் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் தன் வார்த்தையில் வைத்திருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஓனர் சொல்கிறார், அந்த வாயின் வார்த்தையிலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கா இல்லையா? அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருந்தாருனாக்க நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படி நடந்து போவீங்க, வருவீங்க. அவரை அவர் நம்மளை பார்த்து ஏதாவது வேலை கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ரொம்ப ரெஸ்ட்டாக ஹாயாக இருக்க தான் பெரும்பாலும் இன்றைக்கி எல்லா இடங்களையும் விரும்புகிறாங்க. ஆனால் வேலையில் உண்மையாக இருக்கிற மனிதர்கள் பெரும்பாலும் சும்மா இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. சும்மா ஓய்ந்து அப்படியே சேரில் உட்காந்து தூங்குறதை யாரும் விரும்பவே மாட்டாங்க. எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆட்களுக்கு வேலை செய்யலைனாக்க சிக்கான மாதிரி ஆகிடுவாங்க. அதே போல தான் அந்த எஜமானுடைய கண்கள் தன்மேல் படுவதற்கும், எஜமானுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்
அது என்ன வேலையை செய்யும்படி சொல்லு என்று கவனிப்பதற்கு அந்த மனுஷன் அப்படியே அந்த எஜமானுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுவான். சும்மா இருக்கேன் சார், ஏதாவது வேலை கொடுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? சும்மா இருக்கிறேன் சார், ஏதாவது வேலை கொடுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மைண்டை நம்ம பக்கம் கொஞ்சம் திருப்பணுமா. அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு நம்ம எதையாவது செய்யணுங்கிறதுக்கு நம்ம அவருடைய கண்கள் நம்ம பக்கம் திரும்புவதற்கு நாம் எதையாவது செய்யணுமா. என்ன செய்கிறது? பிரைஸ் தி லார்ட். என்ன செய்கிறதுக்கு இங்கே வாசிக்கிறோம், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து அது முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிக்கலாம் மறுபடியும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக பேசிக்கிட்டே இருக்கணுமா. ஹலோ, வசனத்தை பேசிக்கிட்டு யார்கிட்ட பேசுறது? நம்ம பேசும்போது அவருடைய காதுகளிலே அது போய் கேட்கிறது. அவர் கேட்கிறார். பரிசுத்தவான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து அதை கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க வாய் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அவர் கேட்கிறார். அவர் கேட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்குள் என்ன செய்கிறது என்றால், நீங்கள் அவர் என்ன செய்யும்படிக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அதை செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது, புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கடன் பிரச்சனை, இழப்புகள். எதையும் நம்ம மேலே வரணும்னு நான் முயற்சிக்கிறேன், என்னால் வர முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? வசனத்துக்கு மாறான ஒரு எண்ணம். வசனத்தை மறந்துட்டு தன்னுடைய சுயமான எண்ணத்திலையும் கற்பனையிலும் தான் குடும்பத்தை கட்ட, வருமானத்தை பெருக்க நம்ம பெரிய ஆளாக ஆயிரலான்னு முயற்சி செய்கிறது. இதனால தான் நிறைய இழப்புகள். இதனால தான் மேலே வர முடியல. இதனால தான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்கிறதில்ல. இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யக்கூடிய வார்த்தையை கர்த்தர் இதில் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் தம் வார்த்தையில் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாயில் முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்துதான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது, குடும்பமே இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்துக்கு மாறான எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையவே கிடையாதுங்க. வசனத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை அப்படின்னாக்க பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, எஜமானனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மறுபடியும் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். இங்கே ஒரு பதிலை நம்ம பார்க்குறோம். வீண் பேச்சு பேசுகிறவங்க பக்தி இல்லாதவங்களாக போயிடுவாங்களாம், அவபக்தி உள்ளவர்களாய் மாறுவார்கள். வீண் பேச்சு பேசுகிறவங்களுக்குள்ளார பக்தி இருக்காதான். பக்தி என்பது என்ன? தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் நீங்கள் அவரை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. ஆவியிலே ஆராதிக்க உதவி செய்கிறது. உங்களுடைய ஜபம் ஆவியிலிருந்து வரும். நீங்கள் பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு இல்லாமல் நீங்கள் ஜபம் பண்ண ஆராதிக்க உட்காருவீங்கன்னாக்க உங்கள் மாம்ச சிந்தை சொல்லும், போதும் நிறுத்து, போர் அடிக்குது. உங்கள் சரீரம் இடம் கொடுக்காது. நீங்கள் ஆவியிலிருந்து துதிக்க முடியாது, ஆவியிலிருந்து ஜெபிக்க முடியாது. உங்கள் ஜபம் ஆவியிலிருந்து வரலனாக்க நீங்கள் மாம்ச சிந்தையில் ஆண்டரை அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஆண்டருக்கு கட்டளையிட்டு கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ஆவியிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆக உங்கள் வாழ்க்கையில் வீண் பேச்சு என்கிற அந்த ஒரு ஏரியா என்ன செய்யுதுன்னா அவபக்தியை உண்டாக்குகிறது, சீர்கேடான வாழ்க்கையை உண்டாக்கி விடுகிறது. இவைகளை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால், அப்போ நான் ஆண்டவருக்கு பிரியமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது என் வாயின் வார்த்தைகளை நான் சரி செய்ய வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். ஹலோ, எதை சரி செய்யணுமா? பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை? சீர்கேடான வார்த்தைகள், ஒழுங்கு இல்லாத வார்த்தைகள், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, தேவையில்லாதெல்லாம் பேசுறது, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது, எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருக்கிறது. வீடுகளில் தேவையில்லாத பேசி அப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சல் வரும், சண்டை வரும், பயங்கரமான பிரச்சனை வந்துடும். பக்கத்து வீடு, அப்புறம் ஸ்ட்ரீட்டில் நின்று சண்டை. பிரைஸ் தி லார்ட். முறுமுறுப்பு வேண்டாம். எதை முணுமுணுக்க சொல்லுகிறார்?
அவருடைய வார்த்தையை முணுமுணுக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சொல்லி நன்றி சொல்லி பாருங்க. ஆவியில் ஆராதனை செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் மூலமாக அவருடைய பிரசன்னத்தை உணர்வார்கள், விடுதலை உணர்வார்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி பாருங்க. அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறதை பார்ப்பீர்கள். தேவையில்லாத முணுமுணுக்கும் பொழுது, முறுமுறுக்கும் பொழுது எரிச்சல் உண்டாகிறது, பகை உண்டாகிறது, அவபக்தி உண்டாகிறது. நீலாம் என்ன ஜெபம் பண்ணி, நீலாம் என்ன சர்ச்சைக்கு போய், நீலாம் என்ன பைபிள் வாசிச்சு, இனிமேல் இந்த பைபிளே தொடாத, அடுத்த ஒரு வார்த்தை வரும். அவபக்தியை உண்டாக்கும், துர்சாட்சியை உண்டாக்கும். இந்த வேதாகமம் என்பது தேவன் உங்களுடைய வாழ்க்கை குறித்து அவர் ஏற்படுத்தி இருக்கிற வார்த்தைகள், அவருடைய பிளான். இதுக்குள்ளதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையை இருக்கு. எப்படி பேசணும், என்ன செய்யணும். கிறிஸ்து இயேசுவையும் பிதாவையும் அறிகிற அறிவிலிருந்து உங்களை தூரமாய் விலக்கி தள்ளும், அவபக்தியை உண்டாக்கும். நீங்கள் பக்தி விருத்தி அடைய முடியாது, நீங்கள் அன்பாக இருக்க முடியாது, மற்றவர்களை மன்னிக்க முடியாது, கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. தேவனுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ள எந்த நற்கிரியையும் செய்யக்கூடிய கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுத்திகரிப்பு நமக்கு தேவை என்பதை இங்கு வேதம் சொல்லுகிறது. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே நேற்று நான் சரியில்லை, என்னை சுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, அந்த சுத்திகரிப்பை சொல்லலை. கேரக்டரை மாற்ற சொல்லுகிறார், சுபாவத்தை மாற்ற சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நிதானிக்க சொல்லுகிறார். இதுதான் சுத்திகரிப்பு. தன்னை அவன் சுத்திகரித்து கொண்டால் நீங்கள் தான் சுத்திகரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருமுறை உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் ஒருமுறை சுத்திகரித்து விட்டார். ஆனால் வாழ்க்கையில் இந்த ஜென்ம சுபாவம் என்பது, நாம் பழகின அந்த வாழ்க்கை முறை என்பது இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மை விட்டு அது வெளியே போக வேண்டும் என்றால் நீங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையின்படி உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதிக அவபக்தியை உண்டாக்குமா? கொஞ்சம் அவபக்தி இல்லை, அதிக அவபக்தி வசனத்துக்கு மாறான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். ரொம்ப டேஞ்சரான ஒரு லைஃப். பரலோகத்துக்கு வரவே முடியாது, பரலோகத்துக்கு வரவே முடியாது. ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. அடுத்து வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இமினேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். ரெண்டு மனிதர்களை இங்கே அடையாளம் காண்பிக்கிறார். சபையில் இந்த தீமோத்தேயு ஊழியத்தில், பவுலுடைய ஊழியத்தில் ரெண்டு பேர் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா இமினேயும் பிளேத்து. இமினேயும் பிளேத்து, இந்த ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆள். என்ன சொல்கிறானுங்க அப்படின்னாக்க, வசனத்துக்கு மாறான வார்த்தைகளை சொல்லி விசுவாசிகள் எல்லாம் குழப்பி விடுறான் சபைக்குள்ளாரையே. அவன் என்ன காரணம் சொல்கிறான்னா, உயிர்த்தெழுதெல்லாம் நடந்தாயிடுச்சு, இயேசு ரகசிய வருகை வந்தாயிடுச்சு, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, இனிமேல் நீ விசுவாசிக்கிறதெல்லாம் வீண், ஆராதனைக்கு போகிறது வீண், இப்படியெல்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அலப்ப ஆரம்பிச்சிட்டான். நீ சரியில்லை, நீ சபைக்கு போகாத, நீ சரியில்லை வசனம் வாசிக்காத, நீ சரியில்லை பரிசுத்தவங்களுடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ளாத. சாத்தான் உங்களுடைய சிந்தையில் வந்து அப்படி பேச ஆரம்பிப்பான். இது பிசாசுடைய தந்திரங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. பிசாசு இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க நினைவு கூறவே முடியாது. வசனம் உங்களுக்குள்ளார வேலை செய்ய உங்கள் சிந்தை இடம் கொடுக்காது. வசனத்துக்கு எதிரான ஒரு எண்ணம் வருது என்றால் அதை இயேசுவின் நாமத்தில் அங்கே அரெஸ்ட் பண்ணிடுங்க, கடிந்து கொள்ளுங்க, வெளியேற்றிடுங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடன் கூட பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வார்த்தையான அவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் ஒரு பெரிய சொத்து கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இப்பொழுது என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகி கொண்டு இருக்கிறீர்கள், இப்பொழுதே நீங்கள் பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறீர்கள், இப்பொழுதே எஜமானுக்கு பிதாவாகிய தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவியிலே ஆவியானவருடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய வேலைங்கிறது என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறத அப்படியே ஆவியில் ஏற்றுக்கொண்டு, சிந்தையில் ஏற்றுக்கொண்டு, அவர் சொல்கிறத அப்படியே செய்கிறது தான். அதுதான் அவருடைய வேலையை. ஊழியமே அதுதான். ஊழியங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம பைபிளை தூக்கி அப்படியே போகணும், காணிக்க வாங்கணும், வீடு வீடாக போகணும், கலெக்ஷன் பண்ணணும்.
அது பிசாசு சொல்லி கொடுக்குற உபதேசம். அங்கே டேஞ்சர். கர்த்தருடைய வேலை அப்படிஎன்பது வசனத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. வசனத்தோடு யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் கணத்துக்குரிய கர்த்தருடைய வேலைக்காரர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் உங்களை என்னை வேலைக்காரர்களாக இருக்க முடியாத பிள்ளைகளாக இருக்க முடிய அழைத்திருக்கிறார். ஆனால் பிள்ளை வெறும் பிள்ளையாகவே இருக்காது, முதிர்ந்த ஒரு வயது உள்ளவனாக மாறுவான். அப்போது அந்த முதிர்ந்த வயதுக்கு முன்பாகவே நடுவில் இந்த புருஷன் என்கிற அந்த ஸ்தானம் வரும். அந்த புருஷ ஸ்தானம் என்பது சம்பாத்தியம் புருஷ லட்சணம். ஒரு மனுஷனுக்கு சம்பாத்தியம் புருஷ லட்சணம். பொண்ணு கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறார், அதுதான் கேட்பாங்க. ஏன்னா என் பொண்ணை அவன் பாதுகாக்கணுமே, கஞ்சி ஊற்றணுமே. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் புருஷர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் அந்த முதிர்ந்த நிலைக்கு நாம் வளர்ச்சி அடைவதற்காக ஆவியானவர் நமக்குள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ புருஷர்கள் என்கிற அந்த ஸ்தானம் என்பது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஆமென். அப்போ நம்ம எந்த ஏஜில் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் புருஷர்களாக இருந்து சம்பாதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியங்கள். இன்னும் குழந்தையாவே நம்ம இருக்கக்கூடாது, தொட்டா சினிங்கியாவே இருக்கக்கூடாது, ஒன்றும் விளங்கலை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை சுற்றி வரக்கூடாது, இன்னும் உக்காந்தி தூங்கி மயங்கி விழுகிறவர்களாகவே இருக்கக்கூடாது. விழித்திருக்கிறவர்களாய் என்ன செய்யணுங்கிறத கவனம் உள்ளவர்களாய் நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேணும். அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அரிப்பிளவை என்பது கேன்சர். இந்த கேன்சர் என்பது இந்த அரிப்பிளவை போல படரும் என்பதற்கு ஒரு சரியான அர்த்தம் என்னவென்றால், கேன்சர் வியாதி, அந்த வியாதியோட இன்னொரு வியாதி ஒன்று எழுதப்படுகிறது என்னவென்றால், மாம்சத்தை, சரீரத்தினுடைய இந்த மாம்சத்தை அழுகு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அப்படி விழுமா. சில வியாதி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாம்ச சரீரத்தில், அதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரில, சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வரும். அந்த இடம் அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும், அப்படியே அழுக ஆரம்பிக்கும். அந்த மாம்சம் அழுகி அப்படியே மெழுகு போல கீழே விழும். அப்படியாக இந்த அரிப்பிளவை போல படரும் என்பது என்னவென்றால், கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிய செய்ய நினைக்கிற ஒரு மனிதன், உங்களுடைய சிந்தையை பாதிக்க செய்கிற மனிதன், வேத வசனத்துக்கு மாறான ஆலோசனைகளை கொடுத்து, வேத வசனத்துக்கு மாறான உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கிறிஸ்துவை விட்டு பிரிக்க செய்கிறார்களே, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்றால், கேன்சரை விட கொடுமையான உங்களுடைய மாம்சத்தை அழிக்கக்கூடிய, அழுக செய்யக்கூடிய, வியாதியை உண்டாக்கக்கூடிய வல்லமையுடையது அந்த வார்த்தை. அப்போனா நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க பேசுகிற வார்த்தையை நம்ம பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். கவனித்து பார்க்கணும். நீங்கள் யாரோட பழகுறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பழகிற ஆட்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது 18வது வசனம், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து, சத்தியத்தை விட்டு விலகி விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கடைசி வரலையும் நம்மை நிலைநிற்க செய்யக்கூடியது எதுவென்றால் விசுவாசம். ஹலோ, விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சபைக்கு வரும்போது விசுவாசம் வேணும், ஆராதிக்கிறவங்களுக்கு விசுவாசம் வேணும், வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் வேணும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பீர்கள். பக்கத்தில் இருக்கிறவருடைய விசுவாசத்தினால் நீங்கள் பிழைக்க முடியாது. என் மனைவி சர்ச்சைக்கு போகிறாங்க, என் கணவன் சர்ச்சைக்கு போகிறாரு, வீட்டில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி போகலாம், போய் செய்தி மட்டும் கேட்டுட்டு வா, வந்து ஏட்ட சொல்லு, இது கதைக்கு ஆகாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்க முடியாது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பு என்பது இந்த பூமிக்குரிய காரியம், பூமியின் வாழ்க்கை மட்டுமல்ல. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பிழைத்திருப்பதற்கு, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழ்வதற்கு விசுவாசம் உங்களுக்கு தேவை.
சத்தியத்தை விட்டு உங்களை விலக செய்து விசுவாசத்தை கவிழ்த்து போடுவார்கள். நிறைய பேர் சுற்றி வரலாம், சபைக்குள்ளார இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், வேற சபையில் இருக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னு கூப்பிடலாம். உனக்கு தெரியுமா எங்கள் சபையில் இந்த கூத்து நடந்துச்சு, உனக்கு தெரியுமான்னு ஊதி விடுவான். ஆமாம் அப்படியா அப்படின்னு கேட்டு அவன் வழியில் போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவன் முக்காடு போட்டுட்டான்னு அர்த்தம். வேறு சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் பழகிறவர்களாக இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். பழகக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்குங்க. அவர்களுடைய பழக்கத்தோடு நீங்கள் உங்களை இணைச்சிக்காதீங்க. நீங்கள் எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படிக்கு சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம். கடைசி நாட்களில் விசுவாசம் இல்லாமல் போகும். கடைசி நாட்களில் சத்தியத்தை புரட்டக்கூடிய அநேக கள்ள உபதேசங்கள் வரும். உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஆராதனை செய்யும்படிக்கு தூண்டி விடுவார்கள். உணர்ச்சிகளின் அடிப்படையில் வசனத்தை கேட்க தூண்டி விடுவார்கள். உங்கள் வீடுகளை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து வசனங்களை கேட்டாலும் ஆனால் டெய்லி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க? இந்த இடத்துல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களில் வேத வசனத்தை எடுத்து வேதாகமத்தை திறந்து வசனத்தை வாசிக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. வசனத்தையே வாசிக்காம, வசனத்தையே கேட்காம, வசனத்தையே புரிஞ்சிக்காம நீங்கள் பரலோகம் வரவே முடியாது. பாஸ்டர் எனக்கு படிக்க தெரியாது, நான் என்ன பண்ணுறது? வசனத்தை கேட்கும்படிக்கு கர்த்தர் காதுகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், ஆண்டுடைய வார்த்தையே உள்ள இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே செய்யுங்க செய்யுங்க. வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆதாமுக்குள் வார்த்தை இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது, அவன் ஆண்டு கொண்டான். ஆதாம் ஏவாளுக்குள் வார்த்தை இல்லாமல் போனது, அவர்கள் கீழ்ப்படுத்தப்பட்டார்கள், சாத்தானுக்கு கீழ்ப்பட்டு போனார்கள். எல்லா ஏரியாக்களும் வறுமை, குழப்பம், கண்ணீர், வேதனை. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டீர்கள். வார்த்தையாகிய இயேசுவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தை திறந்து நீங்கள் வாசித்தே ஆக வேண்டும். அப்படி வாசிக்க முடியலையா வந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் கர்த்தர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் எங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். உங்கள் ஆவியோடு கர்த்தர் எங்களை இணைத்து வைத்திருக்கிறார். எங்களை நீங்கள் வேற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேற மாதிரி வேற கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவியில் வளர முடியாது. நான் தானாக வளர்ந்துக்குவேன், வளர முடியாது, கண்டிப்பாக சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். நான் தானாக வீட்டிலே இருந்து வளர்றேன், உங்களால் வளரவே முடியாது ஐயா. சர்ச்சைக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாள், எப்படி வீட்டில் வளர முடியும்? சபை கிறிஸ்துவின் சரீரம். இங்கே வந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே உண்டாகும். இயேசு கிறிஸ்து இங்கிருந்து உங்களை போஷிக்க பண்ணுகிறார். சபையின் நடுவில் நான் உலாவுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இங்கு இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியே போகும் பொழுது வெளியில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான அந்த வல்லமை கர்த்தர் இங்கிருந்து உங்களுக்கு கொடுக்கிறார். வெளியில் நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள், வெற்றியாய் வாழ்வீர்கள். ஒருவனும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிங்க ஐயா. வசனம் புரியலன்னா வாங்க கேளுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்கன்னாக்க உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். எல்லாம் தெரிந்தவன் ஏது மரியான், எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா. அப்பா உனக்கு ஒன்றுமே தெரியல, பேசிக்கே உனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரத்தில், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம், சாலிட் ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அந்த உறுதியான அஸ்திபாரம் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 28:16. அல்லேலூயா.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. கவனிங்க, ரொம்ப ரொம்ப ஆழமாய் அந்த வார்த்தையினுடைய தொனியை கொஞ்சம் அதிகாரத்தோட இங்க தேவ மனுஷன் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். கரங்களை தட்டலாம். பிரைஸ் லார்ட். திட அஸ்திபாரமான கல்லை சீயோனில் வைக்கிறேன். அந்த கல் மூளைக்கல். அந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. விசுவாசமா அந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த கல் கிறிஸ்து என்றால், கிறிஸ்து இயேசு நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். சாலிட் ஃபவுண்டேஷன், யாரும் பெயர்க்க முடியாது. இப்போ நம்ம வேலை என்ன? ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள் என்ன வேலை செய்கிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. கரங்களை தட்டலாம். வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது, முடியாது. அஸ்திபாரம் இயேசுவே. சொல்லுங்க, அஸ்திபாரம் இயேசுவே. என்னுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே. அவர் மேல் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் பதற மாட்டேன். அல்லேலூயா. பதற்றம் இருக்கா? கொஞ்சம் உங்க ஃபவுண்டேஷனை பாருங்க, உங்க அஸ்திபாரத்தை பாருங்க. யார் மேல நிக்கிறீங்கன்னு பாருங்க. உலகத்தின் மேல நின்னீங்கன்னா அசைஞ்சிருவீங்க. மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கையாக வைப்பீர்கள் என்றால் அசைஞ்சிருவீங்க. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. என்னுடைய வேலை என்னன்னாக்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களை கட்டுவது தான் என்னுடைய வேலை. 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அப்போ ஃபவுண்டேஷன் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்திகள் நம்மை ஊன்ற கட்டும்படி உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைவு கூறணுங்க. அந்த நினைவு கூறுதல் உங்களை விசுவாசத்தில் ஊன்ற கட்டுகிறது. பிரைஸ் லார்ட். அவர் மீண்டுமாய் வரப்போகிறதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அவர் என்னை அவருக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். பவுலுடைய ஊழியத்தினுடைய அந்த சேலஞ்சிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் கொண்டாந்து முக்கியத்துவப்படுத்துகிறார். இதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நீங்களும் நானும் யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. நீங்கள் யாரை அறிந்து கொள்ளும்படி ஓடுகிறீர்கள்? இந்த உலகத்தில் வர்ற எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா செய்திகளும் உங்களுக்கு ஆவியின் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உதவி செய்யவே செய்யாது. இன்ஃபர்மேஷன் என்பது உங்களுடைய மனதுக்கு தேவையானது. இங்கு ஸ்டோர் ஆகும் இன்ஃபர்மேஷன், செய்திகள். அது இதுன்னு வசனத்துக்கு மாறான செய்திகள் எல்லாம் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஆனால் நீங்கள் கேட்குற செய்தி, கர்த்தருடைய வார்த்தை டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கும். இங்கு நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்குள் ஒரு மறுரூபமாகுதலை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். எது மாற்றத்தை உண்டாக்கும்? கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்குள்ளார கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 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 செய்தியாக மட்டும் இங்கே மனதில் கேட்டிங்கனாக்க உள்ள மாற்றம் வராது. ஆனால் கேட்கிற செய்தியை எனக்குள்ள மாற்றம் உண்டாகும்படி ஆவியானவர் கொடுக்கிறார் என்று அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உள்ளே மாற்றம் வரும், வெளியிலும் மாற்றம் வரும்.
பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. நிறைய செய்தி இந்த இடத்துல சொல்றாருங்க. மேலுள்ள காரியங்கள் ஒரு மனிதனை பாதிக்க செய்யக்கூடிய காரியம், விசுவாசத்தை விட்டு விலக தூண்டுகிற காரியம், அவபக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் 19ஆம் வசனம் வந்த உடனே ஒரு ஸ்ட்ராங்காக அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்னென்ன, இதெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் இருக்கிறதையா. இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவர் நிலைத்திருக்கிறார், அவர் மாறாதவர். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். உங்களை யாருங்கிறத அறிவாராம். ஹலோ, ஏன் சபையில் ஆண்டு உலாவுகிறார்? நீங்கள் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் யார்? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அதே நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:3. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். யார் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஹலோ, தேவன் தம்முடையவர்களை அறிவார், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். உங்களை யாருங்கிறது நல்லா தெரியும். அடுத்தவங்க நான் பார்க்கணும் அவசியம் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய எண்ணம் என்ன, உங்கள் நடை என்ன, பார்வை என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் கீழே குடிஞ்சிட்டு இருக்கீங்களா ஐயா? நீங்கள் கீழே குடிஞ்சிருந்தாலும் அவர் உங்களை அறிகிறார். அதனால தான் அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னால், ஆகார் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன். உங்களை அவர் அறிவார். Praise Jesus. உடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், யோசனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உடைய உணர்வுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Praise Jesus. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யோவான் 10, 14, 15. Thank you Jesus. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். போதும். இயேசு சொல்றார், தன்னை குறித்து சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். 15ஆம் வசனம், நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். கர்த்தரும் தம்முடையவர்களை அறிவார். இதை எப்படி நம்ம பார்க்கறது, எப்படி புரிஞ்சிக்கிறது? தம்முடையவர்களை அறிவார் என்றால் நீங்கள் அவரை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் தடுமாற்றம் வர்றதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? நல்லா பேசிட்டே இருப்பார், திடீர்னு போய் அடிச்சு விடுவார். வாயை திறந்தா போய் வந்துக்கிட்டே இருக்கும், சரளமாக வந்துடும். அதே அவருக்கு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாயில் துதிப்பார். நாவானது சிறிய அவயவமாக இருந்தும் பெரிய காட்டை கொளுத்தும் பாருங்கள், யாக்கோபு எழுதுகிறார். சின்ன நாக்கு தான், அவன் ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி விட்டுருமா. சின்ன நாக்கு தான் கர்த்தரை துதிக்குது, அந்த நாக்கு மனுஷனை சபிக்குது. அந்த நாக்கு சின்ன நாக்கு தான் கர்த்தரை ஆராதிக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே தன்னையே சபிக்குது. ஆண்டவர் எனக்கு என்னோட இருந்தார்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தேவனை குறித்து அவிசுவாசமாக எதிரான வார்த்தைகளை பேச ஆரம்பித்துருது அதே நாக்கு. ஆண்டவரே நீ நல்லவர், உம்மை போல தேவன் ஒருவர் இல்லை டாடி அப்படின்னு வந்து ஆராதிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஆண்டரே நான் இன்னைக்கு லீவ் போட்டேன், நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்.
இந்த நாக்கினுடைய அந்த வாயின் வார்த்தைகளை பாருங்களேன். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார் என்றால் நான் அவரை எப்படி அறிந்திருக்கிறேன்? ஹலோ, அவருடைய சிந்தை, அவருடைய உணர்வுகள், அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் என்னை குறித்து என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படி போறீங்க, எப்படி வரீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்னென்னலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய எல்லா ஹோல் லைஃப் அவர் தெரிந்திருந்தாலும் அதை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அடிக்கடி நம்மளை டச் பண்ணுறார். என்னுடைய ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்தேனே, உனக்காக நான் மரித்தேனே, என்னை நீ அறிந்து கொள், நான் உனக்கு செய்தவைகளை அறிந்து கொள், புரிந்து கொள், எதற்காக உன்னை நான் அழைத்தேன். ஆண்டு அடிக்கடி நம்மோட இடைப்படுறார். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் யூதாஸ் காரியோத் கடைசி நேரத்தில் நம்மளை காட்டி கொடுக்க போகிறான். இதுக்காகவே இவனை அப்போஸ்தலனாவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். சாதாரண போஸ்டிங் அல்லங்க. யூதாஸ் காரியோத்து எந்த போஸ்டிங்கில் இருந்தான்? அப்போஸ்தலர். அவன் அற்புதங்கள் அடையாளங்களாம் சாதாரணமாக செஞ்சான். கடைசியில் இயேசு கிறிஸ்து நேரம் வர வர சொன்னார், இந்த கேட்டின் மகன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ கூட அவன் புரிஞ்சிக்கல. இந்த கேட்டின் மகன் கெட்டுப்போனவன், கெட்டு போயிட்டான். ஏன்னா இயேசுகிட்ட இருக்கிற போது நல்ல மனுஷனாக இருந்தான். அப்படி கொஞ்சம் ட்ராக் மாறி போவான். திடீர்னு பார்த்தா யூதாஸ் காரியத்தை தேடுவாங்க. ஆள் எங்கடா காணா. அவன் உடனே போய் ஆசாரியர் இடத்துலையும் வேதப்பார இடத்துலையும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். யாரை குறித்து பேசுவானா? அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு எனக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுப்பீங்க? அப்போவே மணி ஹேண்ட்லிங் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் வந்த அத்தனை பணங்களையும் யூதாஸ் காரியத்தை தான் பையில் வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தான் பொருளாளர், ஃபினான்சியர். யாருன்னு கேட்டிங்கனாக்கா யூதாஸ் காரியத். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை கள்ள முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து அவன் முத்தமிட வரும்பொழுது என் சிநேகிதனே என்றார். முத்தத்தினாலேயோ என்னை காட்டி கொடுக்கிறாய்? அதெல்லாம் வாசிக்கணும், வசனங்களை வாசிக்கணும். என் கூடவே இருந்தியப்பா, இந்த கள்ள முத்தத்தினாலவா என்னை காட்டி கொடுக்குற? கடைசி நேரத்திலும் யூதாஸ் காரியத்தை மனம் திரும்பும்படிக்கு இயேசு முயற்சி செய்தார். அவன் தனக்குன்னு கடைசியாக ஒரு முடிவெடுத்தான். நான்று கொண்டு செத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி நான்று கொண்டு செத்தான். பேதுரு தன்னை மறுதலிக்க போறான்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட வச்சுக்கிட்டு இருந்தார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். உங்களை குற்றப்படுத்துவதற்காக இந்த செய்தி கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இந்த பூமியில் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் சரிங்க, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சிருஷ்டிப்பு தான் உங்களுக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அவர் ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அவருடைய பராமரிப்பு பாதுகாப்புக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. அவர் தான் உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறார். அவர் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார். ஆனாலும் ஒன்று, அவரை அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களிடத்தில் இடைப்படுகிறத கொஞ்சம் மறந்துடாதீங்க. அடிக்கடி உங்களை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்ல, அடிக்கடி உங்களை இதே மனிதர்களாகிய நம்ம நிறைய நேரங்களில் இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கப்பா, நம்மளை இப்படி பேசிட்டாங்கப்பா, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, இவங்கள்ட்ட நம்ம பேச்சே வச்சுக்கக்கூடாது, ஒதுங்கிடுவோம். அந்த ஒரு எண்ணம் வருதில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்த உடனே எப்படி அரவணைச்சானோ தகப்பன், அதே போல இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அவர் அரவணைத்து இருக்கிறார். தம்முடைய கரத்தினால் நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். உடைய குற்றங்களை அவர் பார்க்காதவர். அதுதாங்க ரியல் லவ். அதுதான் ஆண்டருடைய உண்மையான ஒரு அன்பு. எவ்வளவு குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு பொழுது ஆண்டே நான் இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டேன்யா,
நான் உங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் வார்த்தையினால் என் இருதயத்தை நிரப்புங்க, என் சிந்தையை நிரப்புங்க. உங்கள் வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்கிட்டோம். நீங்கள் என்னை அறிஞ்சிருக்கீங்களே, ஆனால் நான் உங்களை அறிஞ்சிக்கொள்ள நான் முயற்சி செய்யலையே, நான் அதுக்கு இடம் கொடுக்கலையே ஆண்டவரே, நான் உங்களை தப்பாலாம் நினச்சிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை இயேசுவே, நான் உங்களுடைய சகோதரன், உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. இப்போ என்ன நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், பலத்தினால் நிரப்புகிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். உங்களுக்கு சரீரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுது இப்பொழுதே அதை உங்களை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். கடைசியாக வாசிக்கலாம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அநியாயத்தை விட்டு விலக கடவன். வசனத்துக்கு மாறா செய்கிற எல்லா கிரியைகளும் அநியாயம். வசனத்துக்கு மாறா பேசுகிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அநியாயத்தை விட்டு யார் விலக வேண்டும்? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில், இந்த முதல் ஆராதனையில் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்கன்னா, ஆராதிக்கிறீங்கன்னா, அநியாயத்தை விட்டு விலகுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை பாதிக்க செய்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க தெரியும். விட்டு விலகுங்க. பிரைஸ் தி லார்ட். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்கு மாறான செயலை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு தூரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும், உங்கள் ஆவியின் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். நீங்களே உறுதி இல்லாமல் போய் அந்த மனுஷன்கிட்ட விழுந்துட்டீங்கனாக்க பிறகு உங்களை தூக்கிறதுக்கு யார் வருவா? பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 20ஆவது வசனம், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவிடத்திற்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, மேலே சொன்ன அந்த காரியங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து மேலே சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பார். நீங்கள் மண்ணான பாத்திரம் என்று நினைக்க வேண்டாம். நான் மண், நான் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரம். எப்பொழுது மேல் நாம் வாசித்தோமே, சிறுகேடான பேச்சு, சத்தியத்தை விட்டு விலகி நிற்பது, விசுவாசத்தை விட்டு விலகி நிற்பது, வசனத்துக்கு புறம்பான வாழ்க்கை, இந்த மாதிரியான காரியங்கள், இவைகளை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவனுக்கு பிரயோஜனமுள்ள கனத்திற்குரிய பாத்திரமாக நீ மாற்றப்பட்டு விடுகிறாய். கரங்களை தட்டலாம். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே, இந்த ஃபஸ்ட்டு இடத்திலிருந்து லாஸ்ட் வரல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே தேவனுடைய கரத்தின் கிரியை. இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அத்தனை பேருமே, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், அத்தனை பேருமே இயேசுவின் ரத்தத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டோம். இந்த பூமியிலே நாம் இருப்பதனுடைய நோக்கம், நம்மை உண்டாக்கின தேவன் அவர் விரும்புகிற வேலையை செய்வதற்காக தான் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அவர் விரும்புகிற வேலையை செய்யாமல் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே இறங்கும், இதை செய்யும் என்று கேட்போம் என்றால், ஹலோ, இன்னும் நீங்கள் அவரை அறிஞ்சிக்கலையா? ஆண்டவரே எப்படி ஆகிலேனை தப்புவியும், நீங்கள் இன்னும் அவரை அறிஞ்சிக்கல. பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல
உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதற்காக உங்களை இந்த நடமாட செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமலே நீங்கள் வீணாக அலைந்து திரியும்படிக்கு கர்த்தர் உங்களை உண்டாக்கவில்லை. எந்த நற்கிரியையும் செய்ய, எந்த வேலையையும் செய்ய. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த வேலை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எந்த நற்கிரியையும் செய்ய, ஆமென், எல்லா வேலைகளையும் செய்ய. இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் செய்தார். குஷ்டரோகியை கூட போய் கட்டி அணைத்தார். நம்ம அருவருப்பு ஒன்று, ஒரு ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுனால இந்த பக்கமே நிற்க மாட்டோம், ஓடி போயிடும். ஏன் மனுஷனா இவன் அப்படின்னு ஓடிடுவோம். இயேசு அந்த மனிதனை அரவணைத்தார். 6000க்கும் அதிகமான லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்ததான மனிதன், அவனை போய் இயேசு சந்தித்தார். எல்லா நற்கிரியைகளையும் எந்த வேலையும் செய்வதற்கு இயேசு ஆயத்தமாக நின்றார். ஏன் அவரால் செய்ய முடிந்ததென்றால் அவர் பிதாவையும் அறிந்திருந்தார், பிதா இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் தைரியமாய் அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு சுக வாழ்க்கை இருந்தால் போதும் தான் கேட்குறோம். ஆண்டவரே, நான் போக்கில மரத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த விபத்தும் வரக்கூடாது ஆண்டவரே. நான் அந்த சாப்பாடை சாப்பிட்றேன், எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது ஆண்டவரே. நம்ம அதில் கூட கொஞ்சம் ஒரு சுயநலம் தான் இல்லையா? சுயநலம் தான் அதுலேயும் கூட. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம இப்படி சொல்லியிருக்கிறோமா? எந்த நற்கிரியும் செய்ய கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும்படிக்கு டேடி என்னை கிறிஸ்துவுக்குள் இன்னும் ஸ்திரப்படுத்தும். இன்னையிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. நான் பிதாவையும் உம்மையும் அறிந்து கொள்வதற்கும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. போதும் போதும். உங்கள் வாழ்க்கையில் இப்படியே சுற்றி 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 களைச்சு போய் அநேக நேரங்களில் ஜெபிக்காம, ஆராதிக்காம, வசனத்தை வாசிக்காம இப்படியே விரக்தியா வாழ்ந்தது போதும். இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு நாள் இப்படியே உட்காந்து எழுந்து நடப்பீங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்னார், எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று, இஸ்ரவேலின் தேவன் உங்களுடைய தெய்வமாக இருப்பார் என்றால் அவரை நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள். அல்லது பாகால் உங்களுக்கு தெய்வம் என்றால் அவனை போய் பணிந்து கொள்ளுங்கள். 2 நினைவோட ஆண்டட்ட வராதிங்கிறான் எலியா தீர்க்கதரிசி. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இமைப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள், இமைப்பொழுது. இன்றைக்கு உலகம் 3வது உலக யுத்தத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 3rd World War, 3வது உலக மகா யுத்தம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சபையின் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படியே லக்ஸுரி மீன்ஸ் ஆண்டு நம்ம கூப்பிட்டா போதும்பா, நம்ம கூப்பிடும் போது அவர் வேலை செய்வார், போதும், அது போதும். ஆனால் ஆண்டவர் என்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறார், அவருடைய நற்கிரிகளை செய்வதற்கு வைத்திருக்கிறார்ங்கிற சிந்தை யாருக்கும் இருக்கிறதில்ல பெரும்பாலுமே. நீங்கள் இதை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கவில்லை என்றாலும் சரி, இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் அப்படி எழுந்து நிற்கலாம். உங்களை என்னை உண்டாக்கினவர், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி நீங்கள் எஜமானாகிய பிதாவுக்கு பிரயோஜனமுள்ள கனமுள்ள பாத்திரமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். பரிசுத்த பிதாவே, இந்த மதிய நேரத்தை நன்றி. கிபோரோ ஷியாரா தூரக்கந்தியான மனஹந்தியான ஷியாக்காரதியரகா இவருதையரகனகனதியனகனகனதனா. இவருடைய வீடுகளில் ஆண்டே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆராதிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி அன்றைய அடிக்கடி தூக்கத்தையும் சோர்வையும் உண்டாக்குகிற அந்த சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். சிலருடைய வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், வீட்டுக்குள்ள தேவ பிரசனத்தை உணர முடியாமல் ஒரு வெறுமை, எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். போ, ஒவ்வொருடைய பரிசுத்தமுடைய வீட்டை விட்டு வெளியே போ என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம். சிலர் மாதக்கணக்காக வீடுகளில் நீங்கள் ஜெபிக்காமல், வசனம் வாசிக்காமல், உங்கள் சிந்தையில் போராடிட்டு இருக்கீங்க.
இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, உன்னோடு கூட வருகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன அந்த வார்த்தை உங்கள் மேல் பேசுகிறேன். உனக்கு இருக்கும் பலத்தோடே போ. இந்த இடத்தை விட்டு போகிற உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் உன்னோடு கூட வருகிறார். கொண்டாடலாம். ஹalleluya. ராபா ஷிபாரா தியாரகோ கிபாரா தியாரபா ஷிபாரா தானா கிபாரா தானா தியாரா கபரோ ஷிபாரா தானா. உன்னோடு கூட வருகிறவர் பெரியவர், பெரியவர், பராக்கிரமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய சாட்சிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக.